ஹலோ ஆஸ்பிரன்ஸ். நம்ம ஆர்ஆர்பி என்டிபிசி 2025 பிஏ கேஸில் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதில் வந்து ஏஜஸ் அண்ட் பார்ட்னர்ஷிப் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். அதில் வந்து ஷார்ட்கட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது பார்த்துருப்போம் இல்லையா? ஏஜஸ் அண்ட் பார்ட்னர்ஷிப் கொஷின்ஸ் மோஸ்ட் ஆஃப் டைம் ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணலாம். ப்ரிடாமினெண்ட்டாக வந்து ஏஜஸ் கொஷின்ஸ், முக்கியமாக அந்த ஏஜஸ் கொஷின்ஸ்லாம் எப்படி ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? சரி, ஷார்ட்கட் இல்லாமல் எப்படி லீனியர் ஈக்குவேஷன்ஸில் சால்வ் பண்ணுறது? லீனியர் ஈக்குவேஷன்ஸ்னால் என்ன? லீனியர் ஈக்குவேஷன்ஸ்னால் டிகிரி ஆஃப் த ஈக்குவேஷன் வந்து 1. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம லீனியர் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். எல்லா கொஸ்டினுமே ஆக்சுவலாக லீனியர் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். சில கொஸ்டின்ஸ் தான் ஷார்ட்கட்ஸ் அப்ளை பண்ண முடியும். அந்த ஷார்ட்கட்ஸ் அப்ளை பண்ணுற கொஸ்டின்ஸ் தான் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ மற்ற கொஸ்டின்ஸ் எப்படியா டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா எப்படி அது லீனியர் ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம எக்ஸ்க்ளூசிவாக லீனியர் ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி மட்டும்தான் சால்வ் பண்ண போகிறோம். ஓகே. பிஃபோர் தட் இந்த கிளாஸோட நோட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்கும். டெலிகிராம் சேனலில் லிங்க் உங்களுக்கு வரும். அந்த வீடியோ அப்லோட் ஆகும்போது உங்களுக்கு லிங்க் வரும் இல்லையா? அந்த லிங்க் வரும்போதே அதில் நோட்ஸும் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம், எங்கேயும் போய் தேட வேண்டியதில்லை. ரைட், தென் வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. வாட்ஸ்அப் சேனலில் உங்களுக்கு கோர்ஸ் அப்டேட்ஸ், தென் எக்ஸாம் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் இமீடியட்டாக அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இங்கே ஸ்க்ரீனில் தெரியலையா கியூஆர், இதில் ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட், கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். 3 years ago from now, the age of the father was 14 years, more than twice his son's age. After how many years from now on will he be twice his son's age? ஓகே, இப்போ கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கணும். இன்றிலிருந்து 3 வருடங்களுக்கு முன்பு தந்தையின் வயது மகனின் வயதை விட 2 மடங்கு அதிகமாக 14 ஆண்டுகள் அதிகமாக இருந்தது. இப்போதிலிருந்து எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அவர் மகனின் வயதை விட 2 மடங்கு அதிகமாக இருப்பார்? ஓகே, 3 years ago from nowன்றாங்க இல்லையா? 3 years ago from now, அகோ, ஹென்ஸ் இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வரும். அகோனா நம்ம என்ன பண்ணிடணும்னா முன்னாடி போகணும். ஸோ அகோ அப்படின்னா பாஸ்ட். இது எல்லாமே வந்து பாஸ்ட்டை குறிக்குது. ஓகே, அதே மாதிரி ஹென்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா இது வந்து ஃப்யூச்சரை குறிக்குது. ஓகே, இது எப்படி நம்ம டைம் லைனில் வச்சு பார்க்கலாம்? ஓகே, இது எப்படி நம்ம டைம் லைனில் வச்சு பார்க்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். 3 years ago from now. ஓகே, 3 years ago from nowனா இப்போ நான் வந்து எப்போவுமே கரண்ட் ஏஜ் வந்து வேரியபிளாக எடுத்துக்கலாம். இப்போ எஃப்னா ஃபாதர்ஸ் ஏஜ்னு வச்சுங்களேன். எஃப் வந்து ஃபாதர்ஸ் ஏஜ் எஃப். அந்த எஃப்ன்றது என்ன மீன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஏஜ் ஆஃப் த ஃபாதர், ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் த ஃபாதர். ஃபியூச்சர் கிடையாது, பாஸ்ட் கிடையாது, ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் த ஃபாதர். ஓகே, அடுத்து இன்னொருத்தர் இருக்காரு, இது சன் இருக்காரு. இவர் சன்னுக்கு ஒரு வயசு இருக்கும் இல்லையா? சன்ஸ் ப்ரெசன்ட் ஏஜ்னா என்ன எடுத்துக்கலாம்? யூஸ்வலாக ஜென்ரலாக எஸ்ன்னு எடுத்துப்பேன். ஸோ இது ரெண்டுமே வந்து ப்ரெசன்ட் ஏஜஸ் தான் நான் எடுத்துக்குவேன். ஓகே, இது வந்து எஃப்னா ஃபாதர்ஸ் பர்சன்டேஜ், எஸ்னா சன்ஸ் பர்சன்டேஜ். ஓகே, இப்போ 3 years ago from nowனா 3 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாதர்ஸ் ஏஜ் என்ன வந்திருக்கும்? இப்போ எஃப்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி எஃப் மைனஸ் 3 இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அப்போ அதுதான் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல எஃப் மைனஸ் 3. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாதர்ஸ் ஏஜ், இதுதான் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாதர்ஸ் ஏஜ். ஓகே, வாஸ் அப்படின்னா ஸோ இது வந்து எதுக்கோ ஈக்குவலாக இருக்க போகுதுன்னு அர்த்தம். 14 years more than twice his son's age. 14 years ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ 14ன்றது ஸ்டாட்டிக்கான ஒரு நம்பர், ஸோ கான்ஸ்டன்டான ஒரு நம்பர். ஓகே, அந்த இயர்ஸாக வரக்கூடியது. ஸோ ப்ளஸ் 14, பட் எதுக்கு ஈக்குவல்? ட்வைஸ் இஸ் சன்ஸ் ஏஜ். ஸோ இப்போ ட்வைஸ் இஸ் சன்ஸ் ஏஜ்னா 2 times இஸ் சன்ஸ் ஏஜ். இப்போ சன்ஸ் ஏஜுமே வந்து 3 years ago from now. ஏன்னா வந்து என்ன சொல்லிட்டாங்க கொஸ்டின் ஸ்டார்டிங்லே, இன்றிலிருந்து 3 வருடங்களுக்கு முன்பு தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ இங்கே சன்ஸ் ஏஜ் 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருக்கும்? எஸ் மைனஸ் 3. ஸோ அப்போ 2 times சன்ஸ் ஏஜ் ப்ளஸ் 14. இதுதான் வந்து ஃபாதர்ஸ் ஏஜ் 3 years from now, 3 years ago from now. ஓகேங்களா? ரைட், இது ஒரு ஈக்குவேஷன். இன்னொரு ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். ஆஃப்டர் ஹவு மெனி இயர்ஸ் ஃப்ரம் நவ் வில் பி ட்வைஸ் இஸ் சன்ஸ் ஏஜ். ஸோ இதுலேருந்து எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இவங்க வந்து இவங்களோட ஏஜ் வந்து டபுளாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஃபாதர்ஸ் ஏஜ் டபுள் ஆஃப் சன்ஸ் ஏஜ்னு கேட்குறாங்க. ஸோ டீன்றதா அந்த இயர்ஸ்னு வச்சுக்கோம். ஸோ இதுலேருந்து எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னா டி இயர்ஸ்க்கு அப்புறம். டி இயர்ஸ்க்கு அப்புறம் இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. என்ன சுச்சுவேஷன்? எஃப் பிளஸ் டி, அதாவது ஃபாதர்ஸ் ஏஜ் ஆஃப்டர் டி இயர்ஸ். ஓகேங்களா? ஃபாதர்ஸ் ஏஜ் ஆஃப்டர் டி இயர்ஸ் மஸ்ட் பி ட்வைஸ் த ஏஜ் ஆஃப் சன் ஆஃப்டர் த சேம் நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ அப்போ ஃபாதர்ஸ் ஏஜ் வந்து எஃப் பிளஸ் டியாக இருக்கும் ஆஃப்டர் டி இயர்ஸ், சன்ஸ் ஏஜ் எஸ் பிளஸ் டியாக இருக்கும் ஆஃப்டர் டி இயர்ஸ். ஸோ அப்போ அந்த டைம் பீரியடில் எஃப் பிளஸ் டி மஸ்ட் பி ஈக்குவல் டு 2 times எஸ் பிளஸ் டியாக இருக்கும். இதான் கண்டிஷன். ஓகேங்களா? இது எப்போ ட்ரூவாக இருக்கும்னு கேட்குறாங்க. அப்போ டீயோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லி கேட்குறாங்க. ஓகே, இப்போ டீயோட வேல்யூ கண்டுபிடிக்க முன்னாடி இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இதை நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ இப்போ எஃப் மைனஸ் 3 ஈக்குவல்ஸ் டு 2 into எஸ் மைனஸ் 2 3 6 ப்ளஸ் 14. ஓகே, ஸோ அப்போ எஃப் ஈக்குவல்ஸ் டு 2s minus 6 plus 14, ஸோ ப்ளஸ் 8
-3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா இந்த பக்கம் வந்துச்சுன்னா +3. ஸோ இங்கே ஆல்ரெடி ஒரு +8 இருக்குது, +3 இருக்குது. ஸோ அப்போ என்ன வரும்? +11 வரும். ஓகே, இது இந்த ஈக்குவேஷன் அப்படியே இருக்கட்டும் இப்போதைக்கு. இங்கே வாங்க. ஸோ எஃப் ப்ளஸ் டி இருக்கு இல்லையா, இங்கே எஃப் ப்ளஸ் டி ஈக்குவல்ஸ் டு 2 இன்டூ எஸ் ப்ளஸ் 2 இன்டூ டி. ஓகே, இது ஒரு ஈக்குவேஷன். ஸோ அப்போ எஃப் ஈக்குவல்ஸ் டு 2s, இந்த ப்ளஸ் டி இந்த பக்கம் வந்துச்சுன்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா -t. ஸோ அப்போ ப்ளஸ் டி ப்ளஸ் 2t மைனஸ் டி வில் பி ஈக்குவல் டு ப்ளஸ் டி. ஸோ இது ரெண்டு டேலி பண்ணிங்கன்னா ப்ளஸ் டி கிடைக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டீன்றது என்ன வருது? டீன்றது 11 வரும். ஏன்னா இங்கே இருக்கிற 11 தான் இந்த டி. ஏன்னா ரெண்டு மற்ற எல்லா வேரியபிளும் ஈக்குவலாக இருக்குது பார்த்தீங்களா. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எஃப் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் 2s + 11 இருக்குது, 2s + t இருக்குது. ஸோ அப்போ டீயோட வேல்யூ என்ன தான் இருக்கும்? 11 இயர்ஸ். அதாவது 11 இயர்ஸ் கழிச்சு அப்பாவோட வயசு எடுத்தீங்கன்னா ட்வைஸ் த சன்ஸ் ஆஃப் ட்வைஸ் இஸ் சன்ஸ் ஏஜ். இதுதான் வந்து லாஜிக். ஸோ அப்போ ஆன்சர்னது 11. ஸோ 11 வருஷத்துக்கு அப்புறம் இது நடக்கும் அப்படின்றதான் இவங்களோட கொஸ்டினோடைய கணக்கு. ஓகே, ஸோ இப்போ அடுத்த கேள்வி பார்ப்போம். இதே மாதிரி 7 years ago the age of father was 13 years more than twice the son's age. ஸோ இப்போ 7 years agoன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அப்போ ஃபாதர் எஃப், சன் எஸ், அதே லாஜிக்கு. ஸோ அப்போ எஃப் -7, ஏன்னா அகோ தான் இங்கேயுமே. ஸோ அப்போ எஃப் -7 years ago இங்கே ஈக்குவல்ஸ் டு ட்வைஸ் இஸ் சன்ஸ் ஏஜ். ட்வைஸ் இஸ் சன்ஸ் ஏஜ் 2 இன்ட்டு எஸ் -7 எவ்வளோ வருஷம் அதிகம் ஜாஸ்தியாக இருக்குது? +13 ஜாஸ்தியாக இருக்குன்றாங்க. ஓகே, +13. ஆஃப்டர் ஹவு மெனி இயர்ஸ் ஃப்ரம் நவ் வில் பி ட்வைஸ் த சன்ஸ் ஏஜ்? ஸோ அப்போ டபுளாக இருக்கணும் சன்ஸ் ஏஜ்ன்றாங்க. ஸோ அப்போ எஃப் ப்ளஸ் டி எதுக்கு அப்புறம் ஈக்குவலாக இருக்கணும்? 2 இன்ட்டு எஸ் ப்ளஸ் டிக்கு ஈக்குவலாக இருக்கணும் ஆஃப்டர் t years. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் தான் நீங்கள் போன ப்ராப்ளம்லையும் சால்வ் பண்ணியிருப்பீங்க இப்போ. ஸோ அப்போ இது எப்படி மாடிஃபை ஆகும்? எஃப் ஈக்குவல்ஸ் டு 2s + tன்னு வரும். ஏன்னா ப்ளஸ் டி அந்த பக்கம் போச்சுன்னா -t, 2t - t t. ஓகே, இப்போ இங்கே வரும் இந்த ஈக்குவேஷனுக்கு. ஸோ இப்போ எஃப் -7 ஈக்குவல்ஸ் டு 2 இன்ட்டு எஸ் -2 இன்ட்டு 7 14 ப்ளஸ் 13. ஓகே, இது ஒரு ஈக்குவேஷன். ஸோ எஃப் ஈக்குவல்ஸ் டு 2s -14 இந்த பக்கம் இந்த -7 அந்த பக்கம் போச்சுன்னா +7. ஸோ -14 + 7 -7 -7 + 13 + 6. ஸோ அப்போ இங்கே டி எதோட கம்பேர் ஆகுது? டி கம்பேர் ஆகிறது 6ஓட கம்பேர் ஆகுது. ஸோ அப்போ ஆன்சர் என்னவா இருக்கணும்? டி மஸ்ட் பி ஈக்குவல்ஸ் டு 6. ஏன்னா இங்கே இருக்கிற அந்த எக்ஸஸாக இருக்கிற வேரியபிள் வந்து டி, அதே மாதிரி அங்கே வந்து எக்ஸஸாக இருக்கிற கான்ஸ்டன்ட் 6. ஸோ அப்போ ஆப்ஷன் 1 அதான் உங்களுடைய ஆன்சர் ஆக முடியும். ஸோ அப்போ 2 இன்ட்டு எஸ் ப்ளஸ் டி ஈக்குவல்ஸ் டி எஃப். எப்போ எஃப் ப்ளஸ் டி எப்போனா 6 இயர்ஸ் கழிச்சு, இப்போலேருந்து ப்ரெசென்ட்லேருந்து 6 இயர்ஸ் கழிச்சு. ஓகேவா, ரைட். அடுத்த கொஸ்டின். Rahul's age is 3 times the age of his daughter. After 8 years from now, his age will be 5 years more than twice the age of his daughter. Find the present age of Rahul. So Rahul's age, R வந்து Rahul's ஓட present age னு வச்சுக்கிறோம், is 3 times the age of his daughter equals to 3 times the age of his daughter. ராகுலின் வயது அவரின் மகளின் வயதை போல 3 மடங்கு. ஸோ அப்போ ராகுல்ஸ் ஏஜ் வந்து 3 times டாட்டரோட ஏஜ் 3D. டின்றது டாட்டரோட ஏஜ், ஆறுன்றது ராகுலோட ஏஜ். ஓகேங்களா, ஓகே. ஆஃப்டர் 8 years ஃப்ரம் நவ் ஹிஸ் ஏஜ் வில் பி 5 years மோர் தென். ஓகே, இப்போ 8 years ஃப்ரம் நவுன்றாங்க இல்லையா. ஆஃப்டர் 8 years, ஆஃப்டர்னா என்ன பண்ணணும்? ஃபியூச்சருக்கு போகிறோம் நம்ம இப்போ. ஸோ 8 years ப்ளஸ் போகிறோம். ஹிஸ் ஏஜ் வில் பி 5 years மோர் தென் ட்வைஸ் த ஏஜ் ஆஃப் ஹிஸ் டாட்டர். ஸோ அப்போது ராகுலோட ஏஜ் ஆஃப்டர் 8 years என்ன இருக்கும்? ஃபஸ்ட்டு ஆர் + 8. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க? 5 years மோர் தென். ஸோ அப்போ ப்ளஸ் 5 years ஸ்டாட்டிக்கான இயர்ஸ் இது, மோர் தென் ட்வைஸ் த ஏஜ் ஆஃப் ஹிஸ் டாட்டர். ஸோ அப்போ ட்வைஸ் த ஏஜ் ஆஃப் ஹிஸ் டாட்டர் 2 இன்ட்டு டி + 8. டாட்டரோட ஏஜ் 8 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன இருக்கும்? டி + 8. அதனால தான் 2 இன்ட்டு டி + 8, 2 இன்ட்டு டி இல்லாமல். ஏன்னா 8 இயர்ஸ்க்கு அப்புறம் இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது? இவங்களுடைய ஏஜ் ரிலேஷன்ஷிப் இது வந்து டபுளாக இருக்குது. டபுளாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் 5 years இருக்குன்றதான் இதை மீன் பண்ணுது. ஸோ ராகுலோட ஏஜ் எடுத்தீங்கன்னா 8 இயர்ஸ்க்கு அப்புறம் ட்வைஸ் ஏஜ் ஆஃப் ஹிஸ் டாட்டர் ப்ளஸ் 5 years. ஓகேங்களா, ரைட். இப்போ இதை வச்சு ராகுலோட ஏஜ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, ப்ரெசென்ட் ஏஜ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துட்டிங்கன்னா ஆர் + 8 ஈக்குவல்ஸ் டு இந்த ஈக்குவேஷன் ஆர் + 8 ஈக்குவல்ஸ் டு 2 இன்ட்டு டி + 2 இன்ட்டு 8 16 + 5. ஸோ அப்போ ஆர் ஈக்குவல்ஸ் டு 2d
இந்த 8 அந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா -8. ஸோ அப்போ +8 16 -8 8 8 + 5 13. ஸோ அப்போ r = 2d + 13. இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன். ஓகே, ஸோ அப்போ ரெண்டு ஈக்குவேஷனும் டேலி பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டு சேமாக இருக்குன்றதால ரைட் ஹேண்ட் சைடு நான் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ 3d = 2d + 13. ஓகே, ஸோ அப்போ டியோட வேல்யூ என்ன இருக்கும்? 13. இது வந்து டாட்டரோடைய பெர்சன்டேஜ். நல்லா கவனிங்க, டாட்டரோடைய பெர்சன்டேஜ். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ராகுலோடைய பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இதை எத்தனை பை 2 ஈக்குவேஷன் 2ல சால்வ் பண்ணிங்க, வில் கெட் த ஆன்சர். ஸோ அப்போ r = 3 into d. d வந்து வேல்யூ என்னது? 13. ஸோ அப்போ 3 into 13 39. இதுதான் என்னது? ராகுல்ஸ் பெர்சன்டேஜ். ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் நம்பர் 3 ராகுல்ஸ் பெர்சன்டேஜ் வந்து 3 into 13 39. ஓகே, இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? ராகுல்ஸ் ஏஜஸ் 3 times ஏஜ் ஆஃப் ஹிஸ் டாட்டர். ராகுலின் வயது அவரின் மகளின் வயதோட 3 மடங்கு இருக்குன்றாங்க. அதுக்கப்புறம் 8 வருஷம் கழிச்சு ராகுலோட வயசு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் த ஏஜ் ஆஃப் ஹிஸ் டாட்டர். 2 மடங்கு அவரோட டாட்டரோட ஏஜ் இருக்கும், கூடுதலாகவே இருக்கும். +5 years ஆட் பண்ணும்போது ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அப்போ டாட்டரோட ஏஜ் 2 times எடுக்கிறது மட்டும் இல்லாமல் 5 வயசு கூட ஆட் பண்ணிங்கன்னா தான் ராகுலோட ஏஜ் கிடைக்கும். எப்போ? 8 வருஷத்துக்கு கழிச்சு. ஓகே, இந்த ரெண்டு ரிலேஷன்ஷிப்பை வச்சுட்டு ராகுலோடைய ப்ரெசன்ட் ஏஜ் கண்டுபிடிங்க அப்படின்றாங்க. ஸோ அப்போ அதுதான் நம்ம ஈக்குவேஷன் வச்சு சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ரைட். ஓகே, அடுத்த கொஸ்டின். The ratio of the age of a son after 15 years, the present age of his father is 2:3. ஓகே, இப்போ சன் ஃபாதர் ரெண்டு பேர் இருக்காங்க. சன் ஃபாதர், அப்பா பையன் ரெண்டு பேர். 15 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மகனின் வயதுக்கும் அவரது தந்தையின் தற்போதைய வயதுக்கும் உள்ள விகிதம் 2:3. ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ரேஷியோ ஆஃப் த ஏஜ் ஆஃப் த சன் ஆஃப்டர் 15 years. ஸோ அப்போ சன் +15 years. இங்கே சன் கிடையாது, சன் +15 years. அதோட சன்னோட வயது எடுத்து +15 ஆட் பண்ணுங்க. தென் percentage ஆஃப் த ஃபாதர். percentage ஆஃப் த ஃபாதர் இப்போ இருக்கிற ஏஜ். ஆனால் சன்க்கு எடுத்துருக்கிறது percentage +15. ஓகேங்களா? ஸோ இதோட ரேஷியோ என்ன சொல்றாங்க? 2:3 சொல்றாங்க. இந்த ரேஷியோ 2:3. சன் +15 ஃபாதர். ஓகே, ரைட். 5 years ago the age of the father was 4 times the age of the son. ஸோ இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி போங்க அப்படின்றாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா ஃபாதர் ஏஜ் என்ன சொல்றாங்க? ஃபாதர் ஏஜ் 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருக்கும்? f-5. ஓகே, 5 years ago the age of the father, okay, was 4 times the age of the son. Was 4 times the age of the son na 4 times the age of the son. Age of the son 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வந்திருக்கும்? s-5 இருந்திருக்கும். ஓகேயா? இது ஒரு ஈக்குவேஷன். இப்போ percentages ஆஃப் ஃபாதர் அண்ட் சன் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, இன்னொரு வாட்டி கொஸ்டின் நான் திரும்ப வாசிக்கிறேன். 15 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மகனின் வயதுக்கும் அவர் தந்தையின் தற்போதைய வயதுக்கும் உள்ள விகிதம் 2:3. 5 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயது மகனின் வயதை போல 4 மடங்கு இருந்தது. தந்தையின் மற்றும் மகனின் தற்போதைய வயதுகள் முறையே ஆண்டுகள். ஓகே, ஸோ அப்போ என்ன சொல்றாங்கன்னா, சன்னோட வயது +15 எடுத்தீங்கன்னா அது 2 பார்ட்ஸ் இருக்கும். ஃபாதரோட ஏஜ் வந்து இப்போ பர்சன்டேஜ் எடுத்தீங்கன்னா 3 பார்ட்ஸ் இருக்கும். ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன சொல்றாங்கன்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாதர் ஏஜ் எடுத்துங்க, அது வந்து சன்னோட ஏஜோட 4 மடங்கு இருக்குன்றாங்க. ஓகே, சன்னோட ஏஜும் 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இப்போ எஃப் வந்து f = இந்த ஈக்குவேஷன் எடுத்தீங்கன்னா -5 அந்த சைடு போச்சுன்னா +5. ஸோ அப்போ 4s 4 × 5 20. ஸோ அப்போ -20 + 5. ஸோ அப்போ -20 + 5ன்றது 4s - 15. ரைட்டா? ஓகே, இப்போ இங்கே வரும் சன் +15 ஃபாதர். இப்போ ஃபாதர்ஸ் பெர்சன்டேஜ் வந்து என்ன சொல்றாங்க? 3 மடங்கு இருக்குன்றாங்க. அதே இது சன்ஸ் பெர்சன்டேஜ் +15 வந்து 2 மடங்கு இருக்குன்றாங்க. ஆனால் இங்கே வந்து பாருங்க, ஃபாதர்ஸ் பெர்சன்டேஜ் வந்து 4s - 15 இருக்கு. ஸோ அப்போ ரெண்டுமே வந்து கரண்ட் ஏஜ் தான். இது வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? இது வந்து 3 மடங்கு வச்சுக்கிட்டீங்கன்னா இது 3x வச்சுக்கலாம், இது வந்து 2x வச்சுக்கலாம். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ இந்த 2x 3x இருக்கு இல்லையா? ஸோ அதை இங்கே அப்படியே கொண்டு வரேன். ஃபாதர்ஸ் ஏஜ் வந்து என்னது? 3x = பெர்சன்டேஜ் வந்து 3x. 4 × சன்ஸ் பெர்சன்டேஜ் +15 தானே இது. ஸோ இப்போ சன்ஸ் பெர்சன்டேஜ் +15னா இது வந்து 2xன்றாங்க இல்லையா? இப்போ சன்ஸ் பெர்சன்டேஜ் வந்து s. அப்போ கரண்ட் ஏஜ் என்னவா இருக்கும்? சன்ஸ் கரண்ட் ஏஜ் என்னவா இருக்கும்? இது வந்து s + 15. ஸோ இப்போ s + 15ன்றது 2xனா உங்களுக்கு நல்லா கவனிங்க. s + 15 வந்து 2x அப்படின்னா s வந்து என்னவா இருக்கும்?
2x மைனஸ் 15 அதுன்னு இருக்கும். அதுலேருந்து -15 சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும் 15. ஸோ அப்போ எஸ்ன்ற இடத்துல என்ன போடலாம், 2x மைனஸ் 15 இன்னொரு -15. ஓகேவா? ஸோ அப்போ 3x ஈக்குவல்ஸ் டு 4 × 2 8x minus 4 into 15 60 minus 15. So அப்போ 3x equals to 8x minus 75. So அப்போ இந்த 5x equals to 75. So அப்போ x ஓட வேல்யூ என்ன வரும், 75 by 5 அதாவது 15 வரும். ஸோ அப்போ x ஓட வேல்யூ 15னா இப்போ ஃபாதரோடைய பெர்சன்டேஜ் என்ன இருக்கும், 3x இல்லையா? ஸோ அப்போ ஃபாதரோடைய பெர்சன்டேஜ் வந்து 3 into 15 3 into 15 45. அதே மாதிரி சன்ஸ் பெர்சன்டேஜும் கண்டுபிடிங்க. சன்ஸ் பெர்சன்டேஜ்ன்றது 2x minus 15 இங்கே இருக்கு இல்லையா, 2x minus 15 அதை எடுத்துங்க. 2 into x-ஓட வேல்யூ 15 மைனஸ் ஒரு 15. ஸோ அப்போ ஒரு 15 தான் வரும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து 15. ஃபாதர்ஸ் பெர்சன்டேஜ் 45, சன்ஸ் பெர்சன்டேஜ் 15. ஸோ அப்போ ஆப்ஷனில் பாருங்க 45 15 ஆப்ஷன் நம்பர் 2 தான் என்னது ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்போ லீனியர் ஈக்குவேஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறோம்னா, 2 ஈக்குவேஷன்ஸ் இருக்கும், 2 செட் ஆஃப் டேட்டா இருக்கும், அது ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணி கொலாப் பண்ணி ஒரு ஆன்சர் கொண்டு வரணும். அதுதான் வந்து லீனியர் ஈக்குவேஷன்ஸோட இது. ஸோ இப்போ 2 வேரியபிள் இருக்குது, ஒன்று ஃபாதர் இன்னொன்று சன். ஸோ 2 வேரியபிளுக்கு நமக்கு ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு 2 செட் ஆஃப் ஈக்குவேஷன் வேணும். அதில் ஒரு செட் ஆஃப் ஈக்குவேஷன் தான் வந்து இங்கே இருக்கிற ஈக்குவேஷன், ரெண்டாவது செட் ஆஃப் ஈக்குவேஷன் இந்த சைடில் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணால் தான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ரைட், அடுத்த கேள்வி பார்ப்போம். If 2 times the son's age is added to his father's age. So, இப்போ 2 times son's age is added to father's age இல்லையா? ஸோ இப்போ ப்ளஸ் எஃப் ஃபாதர்ஸ் ஏஜோட ஆட் பண்ணுங்க, 2 times சன் எடுத்து அப்படின்றாங்க. இதோடைய சம் என்னவா இருக்கும், அதாவது இதோடைய மொத்த வயது, ஒரு மகனின் வயது அவனது தந்தையின் வயதோடு 2 மடங்கு கூட்டினால். ஸோ இப்போ கூட்டினா என்ன வரும்ன்றாங்க, கூட்டுத்தொகை 42 ஆண்டுகள். ஓகேங்களா? ஸோ 2 மடங்கு சன்ஸ் ஏஜ் ப்ளஸ் அவனோட அப்பா ஏஜ், கரண்ட் ஏஜ் ரெண்டுமே. ஓகே, கூட்டினீங்கன்னா 42 வரும்ன்றாங்க. ஓகே, தந்தையின் வயதை மகனின் வயதோடு 2.2 மடங்கு கூட்டினால். ஸோ அப்போ தந்தையின் வயது அப்படியே எடுத்துங்க. தந்தையின் வயது இஃப் 2.2 டைம்ஸ் ஃபாதர்ஸ் ஏஜ். ஸோ அப்போ 2.2 டைம்ஸ் ஃபாதர்ஸ் ஏஜ்னா 2.2f எடுங்க. இதோட சன்ஸ் ஏஜ் ஆட் பண்ணுங்க ப்ளஸ் எஸ் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னு சொல்றாங்க, ஆடட் the sum is 89 years. ஸோ அப்போ கூடுதல் இதோட கூட்டுத்தொகை 89 ஆண்டுகள். இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரெண்டாவது ஈக்குவேஷனில் வெறும் சன்ஸ் ஏஜ் எடுத்திருக்காங்க, 2.2 மடங்கு ஃபாதர்ஸ் ஏஜ் எடுத்திருக்காங்க. ஓகேவா? 2 ஈக்குவேஷன் இருக்குது, ஒன்று 2 மடங்கு சன்ஸ் ப்ளஸ் ஃபாதர், இன்னொன்று சன் ப்ளஸ் 2.2 ஃபாதர். ஓகே, இப்போ இதை வச்சு நம்மளோட ஃபாதர்ஸ் ஏஜ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ இது எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேரியபிளை எலிமினேட் பண்ண ட்ரை பண்ணணும். வேரியபிள்னா என்னது, எஸ் அண்ட் எஃப் தான் இங்கே வேரியபிள், ஒன்று சன்னு இன்னொன்று ஃபாதர், இதுதான் வேரியபிள்ஸ்னு சொல்கிறீங்க. ஸோ அப்போது ஒரு வேரியபிள் எலிமினேட் பண்ணலான்னா ஒன்று ரெண்டாவது ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம், இல்லை முதல் ஈக்குவேஷனை 2.2ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ரெண்டாவது ஈக்குவேஷன் எடுத்துக்கும், இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து மாற்ற போகிறோம். எப்படி மாற்றணும்னா இன்ட்டு 2 பண்ண போகிறோம். ஏன் இன்ட்டு 2 பண்ண போகிறோம்னு சொல்கிறேன். ஸோ இன்ட்டு 2 பண்ணுங்க ஃபஸ்ட்டு. 2s ப்ளஸ் 2.2 × 2 வந்து என்ன வரும், 4.4f equals to 89 into 2 160 178 வரும் இல்லையா? ஸோ அதுக்கு அடுத்தது இந்த ஈக்குவேஷனும் சப்ட்ராக்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த ஈக்குவேஷனும் சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அது அப்படியே இங்கே கீழே எழுதிட்டீங்கன்னா 2s ப்ளஸ் எஃப் ஈக்குவல்ஸ் டு 42. ஸோ இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணுறோம்னா என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ இப்போ ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம்னா ரெண்டாவது ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து மைனஸ் சைனால் மல்டிப்ளை பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ மைனஸ் மைனஸ் மைனஸ். ஸோ இது எல்லாத்தையும் ஏன் மைனஸ் சைனால் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, சப்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மைனஸ் சைனால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் ரெண்டாவது ஈக்குவேஷன். ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 2s மைனஸ் எஸ் ரெண்டு கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ 4.4 மைனஸ் 1, 4.4 மைனஸ் 1 எல்லாம் வந்துடும், 3.4f ஈக்குவல்ஸ் டு 178 மைனஸ் 42 136 இல்லையா? ஸோ இது அப்படியே சப்ட்ராக்ட் பண்ணுறது தான் வேலை, வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ அப்போ எஃப் ஈக்குவல்ஸ் டு 136 டிவைடட் பை 3.4. ஸோ இது 17 டைம்ஸ் கேன்சல் பண்ணலாம் இல்லையா, 17 into 8 வரும் இல்லையா? ஸோ இது வந்து 0.2, இது வந்து 8. ஸோ 80 by 2 உங்களுக்கு என்ன வரும், 40. ஸோ அப்போ இது வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் ஃபாதர்.
percentage of father என்னது 40, அதாவது f equals to 40. ஸோ இதை வச்சு நம்ம சன்ஸ் ஏஜ் கண்டுபிடிக்கலாம். ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஃபாதர்ஸ் ஏஜ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அது மட்டும் தான் ஆன்சர், டேரெக்டாகவே நீங்கள் ஆன்சர் போட்டுக்கலாம். ஸோ இப்போ சப்போஸ் சன்ஸ் ஏஜ் கேட்டாங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷனோ இல்லை இந்த ஈக்குவேஷனோ எடுங்க. அதில் 2 × s + 40 = 42 போட்டிங்க அப்படின்னா 2s = 42 - 40 2. ஸோ அப்போ எஸ்ஸோட வேல்யூ என்ன வந்துடும் 1. ஸோ இது வந்து சன்ஸ் ஏஜ், இது வந்து ஃபாதர்ஸ் ஏஜ். ஸோ அப்போ இதை வச்சு நீங்கள் ரெண்டுமே கால்குலேட் பண்ணலாம். ஸோ இதுக்கான பேசிக் என்னது, 2 ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. 2 ஈக்குவேஷனில் 2 வேரியபிள் இருக்கும். அந்த 2 வேரியபிளில் ஒரு வேரியபிள் எலிமினேட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து இன்னொரு வேரியபிள் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது வந்து எலிமினேஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. எலிமினேஷன் மெத்தட் இருக்குது, பேக் சப்ஸ்டியூஷன் இருக்குது. ஸோ நீங்கள் எதை வேணால் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ லீனியர் ஈக்குவேஷனில் மல்டிபிள் மெத்தட்ஸில் நீங்கள் சால்வ் பண்ணலாம். இது ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ். ஓகேவா? ரைட். லீனியர் ஈக்குவேஷனில் 2 ஈக்குவேஷன் இருக்கும். நல்லா கவனிங்க. 2 ஈக்குவேஷன் இருக்குன்னா 2 வேரியபிள்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த 2 வேரியபிளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு 2 லீனியர்லி இண்டிபெண்டன்ட் ஈக்குவேஷன்ஸ் தேவை. லீனியர்லி இண்டிபெண்டன்ட் என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, 2 ஈக்குவேஷன்னா 2 ஈக்குவேஷனில் ஒரு ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணும்போது இன்னொரு ஈக்குவேஷன் வரக்கூடாது. அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே ரைட். அடுத்த கேள்விக்கு போவோம். ஸோ ரிதேஷ் ஏஜ் இஸ் 12 years older than மோஹித். ஸோ அப்போ ரிதேஷ் ஏஜ் எடுத்துங்க, மோஹித்தோட ஏஜ் எடுத்துங்க. மோஹித்தோட ஏஜ் கூட 12 years ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரிதேஷ் ஏஜ் வரும் அப்படின்னு தான் அர்த்தம் இல்லையா அதுக்கு? ஏன்னா ரிதேஷ் வந்து பெரியவர், மோஹித் சின்னவர். ஸோ மோஹித்தோட ஏஜ் +12 தான் ரிதேஷ் ஏஜ். ஓகே. 17 years ago, 17 வருஷத்துக்கு முன்னாடி ரிதேஷ் ஏஜ். ஸோ அப்போ ரிதேஷ் ஏஜ் 17 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும்? ரிதேஷ் -17 இல்லையா? ப்ரெசன்ட் ஏஜ் -17 இருந்திருக்கும். அவரோட ஏஜ் 17 years முன்னாடி ஈக்குவல்ஸ் டு 4 times ஏஜ் ஆஃப் மோஹித். ஸோ அப்போ 4 times ஏஜ் ஆஃப் மோஹித் 17 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும்? m-17 இருந்திருக்கும். ஓகே. இப்போ மோஹித்தோட ப்ரெசன்டேஜ் என்ன அப்படின்றத பார்ப்போம். மோஹித்தோட ப்ரெசன்டேஜ் என்னன்னு கண்டுபிடிப்போம். அதுக்கு முன்னாடி செகண்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ செகண்ட் ஈக்குவேஷனை மேனிபுலேட் பண்ண போகிறோம், அதாவது மாற்ற போகிறோம். ரிதேஷ் மோஹித் வயதை விட 12 வயது மூத்தவன்றது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். 17 ஆண்டுகளுக்கு முன்பு ரிதேஷ் வயது மோஹித்தின் வயதை விட போல 4 மடங்கு மோஹித்தின் வயது தற்போதைய வயது என்ன அப்படின்றது கேட்குறாங்க இல்லையா? ஸோ 17 ஆண்டுகளுக்கு முன்பு ரிதேஷ் வயது மோஹித்தின் வயதை விட மோஹித்தின் வயதை போல 4 மடங்கு அப்படின்றது ரெண்டாவது ஈக்குவேஷன். ஸோ இப்போ 2 ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம். ரெண்டாவது ஈக்குவேஷன் வச்சு முதல் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ரெண்டாவது ஈக்குவேஷன் எடுங்க. r ஈக்குவல்ஸ் டு இந்த -17 ரைட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா +17. அதுக்கு முன்னாடி 4 × m 4m 4 × -17. ஸோ அப்போ 4 × -17 68 -68 வந்துடும். அடுத்தது இந்த ரைட் சைடு போகிற +17. ஓகே. ஸோ அப்போ r ஈக்குவல்ஸ் டு 4m -51 இல்லையா? ஓகே. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்கள் r இருக்குது. இங்கே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு r இருக்குது. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷனை மாடிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ செகண்டுக்கும் ஃபர்ஸ்ட்டுக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல்னா ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? m + 12 = 4m -51 எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இந்த பக்கம் m வந்துச்சுன்னா 3m, 51 அந்த சைடு போச்சுன்னா உங்களுக்கு 63. ஸோ அப்போ m-ஓட வேல்யூ என்னது? 21. மோஹித்தோட இயர்ஸ் வந்து 21. பர்சன்டேஜ் ஆஃப் மோஹித் வந்து என்னது? 21. ஆப்ஷன் நம்பர் 4ல் இருக்குது பாருங்கள். ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் மோஹித் என்னது? 21. ஸோ இப்போ ஒரு ஈக்குவேஷன் வச்சு இன்னொரு ஈக்குவேஷனோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம். ஓகேவா? அதாவது இந்த வேல்யூ ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இதோடைய RHS ஈக்குவல், சரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல், அதனால RHS ஈக்குவல் அந்த பேசிஸில் எடுத்துக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் அப்போனா RHS ஆல்சோ ஈக்குவல். ஓகே. இதெல்லாம் நம்ம ஃபண்டமெண்டல் ஸ்கூலில் படிச்சிருப்போம். அந்த டெக்னிக்ஸை நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஓகே. அடுத்த கேள்வி. The age of father 6 years ago was 6 times then the age of his daughter. ஸோ அப்போ ஏஜ் ஆஃப் ஃபாதர் 6 years ago 6 வருடங்களுக்கு முன்பு ஒரு தந்தையின் வயது அவர் மகளின் வயதை விட 6 மடங்குன்றாங்க. ஸோ 6 வருஷத்துக்கு முன்னாடி போயிடுறாங்க. 6 years ago the ஃபாதரோட ஏஜ் என்ன வந்திருக்கும்? f-6 இருந்திருக்கும். ஓகே. was 6 times the age of his daughter. was 6 times the age of his daughter 6 years ago. ஸோ அப்போ 6 years ago டாக்டரோட ஏஜும் d-6 இருந்திருக்கும். ஆனால் 6 மடங்கு எடுத்துக்கணுன்றாங்க. ஓகே. இது வந்து ஒரு ஈக்குவேஷன். இன்னொரு ஈக்குவேஷன் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். 3 years hence. ஹென்ஸ்னா என்ன சொல்கிறோம்? ஃபியூச்சரில் சொல்கிறாங்க. ஹென்ஸ்னா என்னது? ஃபியூச்சர். ஸோ 3 ஆண்டுகளுக்கு பிறகு ஃபியூச்சரில் வராங்க. ஸோ 3 years + the father's age will be thrice as old as his daughter. ஸோ இப்போ ஃபாதர்ஸ் ஏஜ் 3 வருஷத்துக்கு அப்புறம் என்ன இருக்கும்னா f + 3 இருக்கும். இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா
2 times sorry 3 times thrice. ஸோ அப்போ 3 times இஸ் டாட்டர்னா டி ப்ளஸ் த்ரீக்கு ட்ரிபிள் மூணு மடங்கு இருக்கும். டி ப்ளஸ் த்ரீன்றது டாட்டரோட வயசு 3 வருஷத்துக்கு அப்புறம். அதை எடுத்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கன்றாங்க. ஓகே, ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது, ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணணும், ஆன்சர் கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே வந்து எஃப் ஈக்குவல்ஸ் டு 6d மைனஸ் 36, இந்த 6 வந்துச்சுன்னா ப்ளஸ் 6. ஸோ அப்போ எஃப் ஈக்குவல்ஸ் டு 6d மைனஸ் 30. இங்கே வாங்க, எஃப் ஈக்குவல்ஸ் டு 3d ப்ளஸ் 9, இந்த ப்ளஸ் 3 இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 3. ஸோ அப்போ எஃப் ஈக்குவல்ஸ் டு 3d ப்ளஸ் 6. ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டு ஈக்குவலாக, ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு ஈக்குவலாக வச்சுக்கலாம் இல்லையா? ஸோ அப்போது 6d மைனஸ் 30 ஈக்குவல்ஸ் டு 3d ப்ளஸ் 6. ஸோ அப்போது 3d ஈக்குவல்ஸ் டு 36. ஸோ அப்போ டியோட வேல்யூ என்னது 12. இது வந்து பர்சன்டேஜ் ஆஃப் டாட்டர். அதான் உங்ககிட்ட கேட்குறாங்க, பர்சன்டேஜ் ஆஃப் டாட்டர், மகளின் வயது என்னன்னு கேட்குறாங்க, தற்போதைய வயது. ஸோ அப்போ ஆப்ஷன் நம்பர் 2ல் இருக்கு பாருங்க 12. ஸோ இதானது பர்சன்டேஜ் ஆஃப் டாட்டர். ஸோ அப்போ பர்சன்டேஜ் ஆஃப் ஃபாதர் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஃபாதர் கேட்டாங்கன்னா இந்த டியோட வேல்யூவை ஒன்று இதுலேயோ இல்லை இதுலேயோ சப்ஸ்டியூட் பண்ணலாம். உங்களுக்கு டியோட வேல்யூ எஃபோட வேல்யூ கிடைக்கும். டியோட வேல்யூ கொண்டு போய் அதுலேயோ இல்லை இதுலேயோ போடுங்க, எஃபோட வேல்யூ கிடைச்சிரும். ஓகே ரைட். அடுத்த கேள்வி, if 3 times the brother's present age is 25 years more than 5 times her sister's age and 5 times the sister's age is 5 years less than the brother's age, then what is the difference between the present ages of brother and sister? Okay, சகோதரனின் தற்போதைய வயது 3 மடங்கு, அவன் சகோதரியின் வயது 5 மடங்கை விட 25 ஆண்டுகள் அதிகமாக உள்ளது. ஸோ இப்போ 3 times brother's age. ஸோ இப்போ 3 மடங்கு சகோதரனின் வயது, 3 மடங்கு சகோதரனின் தற்போதைய வயது எடுத்துங்க. ஸோ அப்போ பின்னா தற்போதைய வயது இல்லையா, இஸ் ஈக்குவல்ஸ் டு 25 இயர்ஸ் மோர். ஸோ அப்போ இந்த 25 வருஷம் அதிகமாக இருக்குன்றது எப்படி மென்ஷன் பண்ணோம், நம்ம ப்ளஸ் 25 போட்டுருவோம். மோர் தென் 5 times சிஸ்டர்ஸ் ஏஜ். ஸோ அப்போ 5 times சிஸ்டர்ஸ் ஏஜ் வந்து 5 years. கரண்ட் ஏஜை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஓகே, அண்ட் ரெண்டாவது ஈக்குவேஷன் போகிறாங்க, 5 times the sister's age. 5 times the sister's age equals to 5 years less than the brother's age. ஸோ அப்போ பிரதர்ஸ் ஏஜ் எடுங்க, -5 பண்ணுங்க, 5 years கம்மியாக இருக்குன்றாங்க. பிரதர்ஸ் ஏஜ் எடுத்து -5 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 times சிஸ்டர்ஸ் ஏஜ்ன்றாங்க. ஓகே, ஸோ அப்போ டிஃபரன்ஸ் பிட்வீன் த பர்சன்டேஜஸ் ஆஃப் பிரதர் அண்ட் சிஸ்டர்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ பி மைனஸ் எஸ்ஓ இல்லை எஸ் மைனஸ் பிஓ, யாருக்கு வயசு ஜாஸ்தியாக இருக்குமோ அவங்களோட வயசுல இருந்து ஸ்மாலர் வயசு இருக்கவங்க சப்ராக்ட் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நமக்கு அதுக்கு பிரதர் அண்ட் சிஸ்டரோட ஏஜ் கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறமா சப்ராக்ஷன் கண்டுபிடிப்போம். ஸோ அப்போ ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது இல்லையா, ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது. 3b இங்கே இருக்குது, இங்கே 5s இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 3b எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். பட் ஆனால் இங்கே b தானே இருக்குது. ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி அதை 3bயாக மாற்றணும். ஸோ அப்போ இது என்ன பண்ணிக்கலாம், இதை இன்டூ 3 பண்ணிக்கலாம். இன்டூ 3 பண்ணிங்கன்னா தான் வரும் 15s ஈக்குவல்ஸ் டு 3b மைனஸ் 15. ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த 3b எடுத்துகிட்டு வந்து இங்கே போடலாம். ஓகேவா? ஸோ அப்போது 15s ஈக்குவல்ஸ் டு 3bக்கு பதிலாக 5s ப்ளஸ் 25, இன்னொரு -15 ரெடியாக இருக்குது. ஸோ அப்போது 15s ஈக்குவல்ஸ் டு 5s. ஸோ இந்த 5s நீங்கள் எவாலுவேட் பண்ணிடலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும், 10s வந்துடும். ஸோ அப்போ ப்ளஸ் 25 -15, ஸோ அப்போ 10. ஸோ அப்போ எஸ்ஸோட வேல்யூ என்னது 1. இது வந்து சிஸ்டரோட ஏஜ், ப்ரெசன்ட் ஏஜ். இதை வச்சு பிரதர்ஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும், என்ன பண்ணணும், ஸோ இதுலேயோ இல்லை இதுலேயோ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்போ எதுலையாவது ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 3b, ஃபஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 3b ஈக்குவல்ஸ் டு 5 × s, 5 × 1 5 ப்ளஸ் 25. ஸோ அப்போ 3bன்றது உங்களுக்கு என்ன வரும், 13 வரும். ஸோ அப்போ பிரதர்ஸ் ஏஜ் என்னது, பிரதர்ஸ் ஏஜ் 10. ஸோ இது வந்து பிரதரோட ஏஜ். ஸோ அப்போ நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறது வித்தியாசம் தானே கேட்டிருக்காங்க. வித்தியாசம் எதோட வித்தியாசம், பிரதர்ஸ் பர்சன்டேஜும் சிஸ்டர்ஸ் பர்சன்டேஜும். ஸோ பிரதர் வந்து 10 வயசு, சிஸ்டருக்கு 1 வயசு. ஸோ அப்போ வித்தியாசம் என்னது 9 வயசு. ஸோ அப்போ ஆப்ஷன் நம்பர் 3 இதுதான் என்னது வித்தியாசம். அதாவது பிரதரோடைய பர்சன்டேஜுக்கும் சிஸ்டருடைய பர்சன்டேஜுக்கும் உள்ள வித்தியாசம், ஆண்டுகளில் வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் வித்தியாசம். ஓகே, ஸோ அப்போ அப்படியே ஆட் பண்ணவும் கேட்கலாம், இல்லை சப்ராக்ட் பண்ணவும் கேட்கலாம், மல்டிப்ளை பண்ணவும் கேட்கலாம், என்ன கொஸ்டின் வேணால் வரலாம். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி பிரதர் அண்ட் சிஸ்டர் ஏஜ் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே ஓகே, அடுத்த கேள்விக்கு போவோம். 3 times the mother's present age is 36 years more than 5 times the daughter's age and 3 times the daughter's age is 4 times less than the mother's age. What is the difference between the present age of mother and daughter?
ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். இதே நம்ம ப்ரீவியஸாக நம்ம சால்வ் பண்ணோம் இல்லையா, அதே மாடல் தான். சால்வ் பண்ணி ஆன்சர்ன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், வெரிஃபை பண்ணுவோம். ரைட், அடுத்த கேள்விக்கு போவோம். The present age of x is 6 years less than 2 times the present age of y. So அப்போ 7 times the present age of x. Present age of x னு வச்சுக்கலாம். 7 times the present age of x equals to 6 years less than 2 times the present age of y. So அப்போ 2 times the present age of y வந்து 2y, அதோட 6 years lessன்றாங்க இல்லையா, ஸோ அப்போ -6. ஓகே, at present p is 7 times as old as x. ஸோ இப்போ ப்ரெசென்ட்டில் p வந்து 7 times old as xனா 7 into x. ஓகே, p ஓடைய கரண்ட் வயசு 7 times old as xனா 7x. ஓகே, அண்ட் y is 6 years younger than q. y is 6 years younger than q அப்படின்னா y ஓட வயசு q ஓட கம்பேர் பண்ணுறாங்க, q minus 6. 6 years younger than q. ஓகே, if p is 70 years older than q. ஸோ இப்போ p equals to 70 years older than q னா q ஓட வயசு எடுங்க plus 70 ஆட் பண்ணுங்க, உங்களுக்கு p கிடைக்கும்ன்றாங்க. ஓகே, p அப்போ வந்து 70 வயசு ஜாஸ்தியாக இருக்காரு. யாரோட வயசோட 70 வயசு ஜாஸ்தியாக இருக்காரு? q ஓட வயசோட 70 வயசு ஜாஸ்தியாக இருக்காரு. ஓகே, தென் பெர்சன்டேஜ் ஆஃப் y என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, 4 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இங்கே. சிம்பிள், கன்ஃபியூஸே பண்ணதால திரும்ப ஒரு வாட்டி கொஸ்டின் வாசிப்போம். எக்ஸின் தற்போதைய வயதின் 7 மடங்கு ஒய்யின் தற்போதைய வயதின் 2 மடங்கை விட 6 ஆண்டுகள் குறைவாக உள்ளது. ஸோ அப்போ 7 மடங்கு எக்ஸ் 2 மடங்கு ஒய் எடுத்துட்டிங்கன்னா 2 மடங்கு ஒய்யோடைய 6 வருஷம் கம்மி அப்படின்றாங்கன்னா, ஸோ -6 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்தது தற்போது பி என்பது எக்ஸினை விட 7 மடங்கு வயதானவர். ஸோ அப்போ 7 மடங்கு வயது எக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து பிக்கு சமம் அப்படின்றாங்க. அடுத்தது மேலும் ஒய் என்பது கியூவை காட்டிலும் 6 ஆண்டுகள் இளையவர். ஸோ அப்போ கியூவோட 6 வயசு கம்மி தான் அது ஒய். ஸோ கியூ -6 6 வயசு இளையவர்னு சொல்றாங்க. இப்போ பிக்யூவை விட 70 ஆண்டுகள் அதிகம், பிக்யூவை விட 70 ஆண்டுகள் அதிக வயதோடராக இருந்தால், ஸோ அப்போ பி வந்து கியூவோட 70 ஆண்டு அதிகம்ன்றாங்கன்னா கியூ + 70. ஓகே, ஸோ இப்போ 4 ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம். இப்போ ஒய்யின் தற்போதைய வயது என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகே, இப்போ ஒய் தானே கேட்டிருக்கிறாங்க. எக்ஸுக்கும் ஒய்க்கு தான் வந்து என்னது மெயின் ரிலேஷன்ஷிப் இருக்கு இந்த ஈக்குவேஷன் படி பார்த்தீங்கன்னா. இது வந்து முதல் ஈக்குவேஷன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் எக்ஸ் அண்ட் ஒய்யா மாற்றுவோம். எப்படி எல்லாத்தையும் எக்ஸ் அண்ட் ஒய்யா மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7x பின்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை கொண்டு போய் இதில் போடுங்க. அதே மாதிரி இந்த கியூ இருக்கு இல்லையா, இதை கொண்டு போய் இதில் போடுங்க. உங்களுக்கு இன்னொரு ஈக்குவேஷன் கிடைக்கும் எக்ஸ் அண்ட் ஒய் பேஸ் பண்ணி. ஸோ அப்போ இந்த p = 7xக்கு பதிலாக இங்கே வந்து பிக்கு பதிலாக அந்த 7x போடுறேன். ஸோ அப்போ 7x = கியூக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்னா இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இதை மாடிஃபை பண்ணலாம். ஸோ அப்போ கியூ -6 இருக்கு இல்லையா, அந்த -6 அந்த பக்கம் போச்சுன்னா என்ன வரும், +6. ஸோ அப்போ y + 6ன்னு வரும். ஸோ இதை தூக்கிட்டு போயிட்டு இங்கே போடலாம். ரைட், ஸோ அப்போ இதை இங்கே போட்டிங்க அப்படின்னா என்ன வரும், y + 6 + 70 வரும். ஸோ அப்போ 7x = y + 76. ஓகேவா, இதுதான் அது ரெண்டாவது ஈக்குவேஷன். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக, பியும் கியூவையும் எலிமினேட் பண்ணிட்டோம். பியும் கியூ எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா பாதி வேலை முடிஞ்சிச்சு. ஸோ அப்போ 1 2 எலிமினேட் பண்ணணும். 1 2 எலிமினேட் பண்ணுறதுக்கு முன்னாடி லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்கள், இங்கே 7x இங்கேயே 7x இருக்குது. ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல்னா ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் தானே. ஸோ அப்போ அதே எடுத்துக்கலாமே. ஸோ அப்போ 2y - 6 = y + 76. ஓகேவா, ஸோ அப்போ இந்த 2y இந்த பக்கம் y வந்துச்சுன்னா y = இந்த -6 அந்த பக்கம் போச்சுன்னா +6. ஸோ அப்போ ஒய்யோட வயசு என்னது 82. வைஸ் பர்சன்டேஜ் என்னது 82. ஆப்ஷன் நம்பர் 1ல பாருங்க 82 இருக்கு இல்லையா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், 4 ஈக்குவேஷனாக 2ஆக மாற்றணும், 2 வச்சு 1ஆக மாற்றிட்டோம். ஸோ அப்போ 4 ஈக்குவேஷன் எங்கே தேவையில்லாமல் என்ன வந்திருக்கு அப்படின்னா, பி அண்ட் கியூ தேவையில்லாமல் உள்ள வச்சு கன்ஃபியூஸ் பண்ண பார்த்தாங்க. ஸோ அப்போ அதில் வந்து ஃபஸ்ட்டு பி அண்ட் கியூவை எலிமினேட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம், அதை வச்சு எக்ஸையும் எலிமினேட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம், ஒய் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும். ஒரு வேரியபிளாக எலிமினேட் பண்ணிட்டே வாங்க, யூ வில் கெட் த ஆன்சர் வரும். ஓகே, அடுத்த கேள்வி. 2 times the present age of Urvashi is 6 years more than the present age of Ayushi. ஸோ அப்போ 2 times the present age of Urvashi. ஊர்வசியின் தற்போதைய வயது 2 மடங்கு ஆயுஷின் தற்போதைய வயதை விட 6 ஆண்டுகள் அதிகமாக உள்ளது. ஸோ அப்போ 2 times the present age of Urvashi = 6 years மோர்ன்றாங்க இல்லையா. ஸோ அப்போ அந்த 6 வருஷத்தை ஆட் பண்ணிங்க, present age of ஆயுஷின் அது ஏவா இருக்கும். ஓகேவா, ரைட். அடுத்தது மோகனின் தற்போதைய வயது ஊர்வசியின் தற்போதைய வயதின் 4 மடங்கு ஆகும். ஓகே,
இப்போ மோகனுடைய வயது ப்ரெசன்ட் ஏஜ் என்ன சொல்கிறாங்க 4 டைம்ஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் ஆயுஷி. ஸோ இப்போ மோகன் ஒருத்தர் உள்ள வராரு, அவரோட வயசு என்ன சொல்கிறாங்க 4 டைம்ஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் ஆயுஷி 4A. ஓகே, மேலும் ஆயுஷி சஞ்சுவை விட 8 ஆண்டுகள் இளையவர். ஸோ ஆயுஷி வந்து சஞ்சயை விட 8 ஆண்டுகள் கம்மி அப்படின்னா ஆயுஷி ஏஜ் வந்து என்ன சொல்கிறாங்க 8 இயர்ஸ் எங்கர் தென் சஞ்சு. ஸோ அப்போ சஞ்சு -8. ஸோ அப்போ சஞ்சுவோட வயசு எடுத்துங்க -8 பண்ணுங்க, உங்களுக்கு ஆயுஷோட ஏஜ் கிடைச்சிடும். ஓகே, இந்த சம் ஆஃப் த ப்ரெசன்ட் ஏஜஸ் ஆஃப் மோகன் அண்ட் சஞ்சு இஸ் 50 இயர்ஸ். அதாவது மோகன் மற்றும் சஞ்சுவின் தற்போதைய வயதுகளின் கூட்டுத்தொகை 50 ஆண்டுகள். ஸோ அப்போ மோகன் ப்ளஸ் சஞ்சு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்ன்றாங்க 50 வருஷம்ன்றாங்க. ஸோ அப்போ இது ரெண்டோட கூட்டுத்தொகை எவ்வளோ 50. தென் ஊர்வசிஸ் பெர்சன்டேஜ். ஸோ அப்போ ஊர்வசியோட பெர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், ஊர்வசிக்கும் ஆயுஷிக்கும் தான் என்னது மெயினான ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மோகன் சஞ்சுவை எலிமினேட் பண்ணுவோம். மோகன் சஞ்சு எப்படி எலிமினேட் பண்ணுவீங்க, இங்கே மோகன் எடுத்து இங்கே போடுங்க, மோகன் ஈக்குவல்ஸ் டு 4 ஆயுஷி இருக்கு இல்லையா, அதை எடுத்து இங்கே போட்டுருங்க. அதே மாதிரி நம்ம வந்து சஞ்சுவை எலிமினேட் பண்ணோம் இல்லையா, ஸோ அப்போ சஞ்சுவோட வேல்யூ என்னது இங்கே A + 8 வந்துடும். ஸோ அப்போ அதையும் எடுத்து இங்கே போடுங்க, உங்களுக்கு சஞ்சுவும் மோகனும் எலிமினேட் ஆகிரும் ப்ரீவியஸ் மாதிரி தான். ஸோ அப்போ 4A ஈக்குவல்ஸ் டு சஞ்சுவுக்கு பதிலாக +A + 8 ஈக்குவல்ஸ் டு 50. ஸோ அப்போ 4A + A வந்து என்ன வந்துடும் 5A. இந்த +8 அந்த பக்கம் போச்சுன்னா -8. ஸோ அப்போ 42 வந்துடும் இல்லையா, ரைட். ஸோ அப்போ எஸ்ஸோட வேல்யூ A + 8. ஓகே, ஸோ அப்போ எம்மோட வேல்யூ 4A, எஸ்ஸோட வேல்யூ A + 8. ஸோ அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்றாங்க 50 இயர்ஸ் கிடைக்குன்றாங்க இல்லையா, ரைட். இது வந்து ஆயுஷோடைய 5 டைம்ஸ் ஆயுஷ் ஏஜ் வந்து 42. ஓகே, இப்போ நம்ம இங்கே இந்த ஈக்குவேஷன் பார்ப்போம். 2 டைம்ஸ் ஊர்வசிஸ் ஏஜ் என்ன சொல்கிறாங்க 2 டைம்ஸ் ஊர்வசிஸ் ஏஜ் ஈக்குவல்ஸ் டு ஆயுஷி + 6ன்றாங்க. ஸோ அப்போ நமக்கு தேவை ஆயுஷோட ஏஜ். ஸோ அப்போ ஆயுஷோட ஏஜ் என்னவா இருக்கும் 42/5. ஓகே, டிவிஷன் ஒரே நிமிஷம் கொஸ்டின் ஒரு அடி திரும்ப பார்ப்போம். ஏன்னா இங்கே 42/5 வருது இல்லையா, டெசிமல்லேயே ஆப்ஷன் இல்லை. ஸோ ஒரு அடி திரும்ப பார்ப்போம் கொஸ்டினை. 2 times the percentage of ஊர்வசி is 6 years more than the percentage of ஆயுஷி. The percentage of மோகன் is 4 times the percentage of ஊர்வசி. 4 times the percentage of ஊர்வசின்றாங்க. percentage of மோகன் வந்து 4 times the percentage of ஊர்வசி, ஆயுஷி கிடையாது. ஸோ அப்போ இது வந்து தப்பு இங்கே. ஓகே, ஆயுஷி இஸ் 8 years younger than சஞ்சு. ஆயுஷி இஸ் 8 years younger than சஞ்சு. ஓகே, ரைட். ஸோ இப்போ இங்கே வந்து எம் வந்து 4Uன்றாங்க இல்லையா, ஸோ அப்போ இங்கே என்ன வந்திருக்கணும் 4U வந்திருக்கணும். எஸ் வந்து கரெக்டாக தான் இருக்குது A + 8. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும் அப்படின்னா 4U ஈக்குவல்ஸ் டு 50 - 8 வந்து 42 - A, ரைட். ஸோ அப்போ இங்கே வந்து 2U இருக்குது, இங்கே 4U இருக்குது. இது வந்து ரெண்டாவது ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இங்கே வந்து ரெண்டு ஈக்குவேஷனை ஆட் பண்ணிடலாமா சிம்பிளாக. ரெண்டு ஈக்குவேஷன் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஸோ இங்கே 2U ஈக்குவல்ஸ் டு +A, இங்கே வந்து 6. ஸோ 6 + A இருக்குது. இது வந்து முதல் ஈக்குவேஷன் தான், மாற்றி எழுதியிருக்கேன். ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 6U ஈக்குவல்ஸ் டு 42 + 6 என்னது 48. +A - A கேன்சல் ஆயிடும். ஸோ அப்போ ஊர்வசியோட ஏஜ் கிடைச்சிடும் உங்களுக்கு 48/6 என்னது 8. ஸோ இதுதான் என்னது ஊர்வசியோடைய ப்ரெசன்டேஜ். அவங்க என்ன கேட்குறாங்க ஊர்வசியோட ஏஜ்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணிடலாம், இந்த ரெண்டு ஈக்குவேஷன் அப்படியே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டாலே உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு ஆயுஷோட ஏஜ் எலிமினேட் ஆயிடுச்சு. ஓகேவா. ஸோ அப்போ ஆப்ஷன் நம்பர் 3ல இருக்கிறது என்னது ஊர்வசியோடைய ப்ரெசன்டேஜ். ஓகே, இது வந்து பேசிக்கான கொஸ்டின். அதாவது இதில் வந்து மோகன் சஞ்சு தேவையில்லாதவங்க, அவங்கள எலிமினேட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு என்ன வந்துடும் ஊர்வசி ஆயுஷி வந்துடுவாங்க. ஓகேவா, ரைட். அடுத்த கேள்வி, if 2 times the age of Ram is 30 years more than 4 times the age of ரம்யா. ஸோ இப்போ ராம் ரம்யா ரெண்டு பேர் இருக்காங்க. ராமு வந்து ஏன்னு வச்சுக்கலாம். ஸோ ராம் ஏன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ரம்யா வந்து பின்னு வச்சுக்கலாம் இல்லையா, ஏ, ரம்யா வந்து பி. ஓகே, ஸோ இப்போ 2 times the age of Ram. ஸோ 2 into A ஈக்குவல்ஸ் டு 30 years more than 4 times the age of ரம்யா. ஸோ 4 times age of ரம்யா எடுங்க, 4B எடுங்க, ப்ளஸ் 30 years. ஏன்னா 30 years மோர் ஜாஸ்தின்றாங்க. இது வந்து ஒரு ஈக்குவேஷன். ஓகேவா, 2 times ஏஜ் ஆஃப் ராம், 30 years மோர் தென் 4 times ஏஜ் ஆஃப் ரம்யா. ராமின் வயதின் 2 மடங்கு, ரம்யாவின் வயது 4 மடங்கை விட 30 ஆண்டுகள் அதிகம். ஓகேவா. அடுத்தது 5 மடங்கு ரம்யாவின் வயது, 5 மடங்கு ரம்யாவின் வயதுன்னா இருக்கும் 5B ஈக்குவல்ஸ் டு
5 மடங்கு ரம்யாவின் வயது ராமின் வயதை விட 6 ஆண்டுகள் குறைவாக உள்ளது. ஸோ அப்போ ராமின் வயது என்னது ஏ, அதை விட 6 ஆண்டுகள் குறைவுனா ஏ மைனஸ் 6 இஸ் 6 இயர்ஸ் லெஸ் தென் ஏஜ் ஆஃப் ராம். ஓகே, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏஜ் ஆஃப் ராம் அண்ட் ரம்யா? ஸோ ராமுக்கும் ரம்யாவுக்கும் வயசு வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க. ரைட், இப்போ 2 ஈக்குவேஷன் நம்ம கையில் இருக்கு. ரைட், இப்போ வந்து இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இதில் 2a இருக்கு, இதில் வந்து ஏ இருக்கு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஈக்குவேஷனில் 2a மாற்ற போகிறேன். ஸோ அப்போ இன்டூ 2 பண்ண போகிறேன். ஸோ அப்போ 10b ஈக்குவல்ஸ் டு 2a மைனஸ் 12 வந்துடும். ஸோ அப்போ இங்கே இருக்கிற 2a எடுத்துகிட்டு போய் நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் இல்லையா டேரெக்டாக. ஸோ அப்போ 10b ஈக்குவல்ஸ் டு 2aக்கு பதிலாக 4b, 2aக்கு பதிலாக என்ன போடலாம் 4b ப்ளஸ் 30 மைனஸ் 12. ஸோ அப்போது உங்களுக்கு 6b ஈக்குவல்ஸ் டு 30 மைனஸ் 12 என்ன வந்துடும் 18. ஸோ அப்போ பியோட வயசு என்னது, அதாவது பின்றது யார் ரம்யா, ரம்யாவின் வயசு என்னது 3. ஸோ இது வந்து ரம்யாவின் வயது, இது வந்து ரம்யாவின் வயது. ஸோ அப்போ ராமோடைய வயசு கண்டுபிடிக்கணும். ராமோடைய வயசு என்னது ஏ. ஸோ இதை எடுத்துகிட்டு போய் ஈக்குவேஷன் 1லையோ இல்லை இந்த ஈக்குவேஷனில் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷன்லையோ இந்த ஈக்குவேஷன்லையோ எது ஈக்குவேஷன் ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ அப்போ 2a ஈக்குவல்ஸ் டு 4b, 4 3 12 ப்ளஸ் 30. ஓகே, ஸோ அப்போ a ஈக்குவல்ஸ் டு 12 ப்ளஸ் 30 42 வரும் இல்லையா. ஸோ 42 டிவைடட் பை 2, ஏவோட வயசு என்னது 21. ஸோ அப்போ யாரோட வயசு இது, இது வந்து ராமோடைய வயசு. ஸோ ராமுக்கும் ரம்யாவுக்கும் என்ன வித்தியாசம் கேட்குறாங்க இல்லையா. ஸோ அப்போ ராம் மைனஸ் ரம்யா உங்களுக்கு என்ன வரும், ராம் மைனஸ் ரம்யா 21 மைனஸ் 3, 21 மைனஸ் 3 என்ன வரும் 18. ஸோ இதுதான் என்னது ராமுக்கும் ரம்யாவுக்கும் உள்ள வயது வித்தியாசம். ஸோ 21 மைனஸ் 3 18, ஆப்ஷன் நம்பர் 4ல் இருக்குது இல்லையா. ரைட், சிம்பிளான கேள்வி தான். நம்ம என்ன பண்ணுவோம், ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம். ஈக்குவேஷன் சால்வ் பண்ணதுக்கப்புறம் ராமோட வயசும் ரம்யாவோட வயசும் கிடைச்சது. அதுக்கப்புறம் அதோட டிஃபரன்ஸ் எடுத்துருக்கும். ஓகேவா. ரைட், அடுத்த கேள்வி. 7 times the percentage of Anjali is 14 years more than 6 times the percentage of Kamal, and 7 times the percentage of Kamal is 7 years less than the 7 times of percentage of Anjali. What is the sum of the percentage? இங்கே என்ன கேட்குறாங்க பாருங்க, சம் கேட்குறாங்க. சம்னானது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும், அதாவது வயதின் கூட்டுத்தொகை கேட்குறாங்க. போன கேள்வி மாதிரி தான், போன கேள்வி வித்தியாசம் கேட்டாங்க இல்லையா, இந்த கேள்வியில் கூட்டுத்தொகை. ஸோ இதை சால்வ் பண்ணி பாருங்க. சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுறது கமெண்ட்ல சொல்லுங்க, ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கலாம். ஓகேவா, இந்த கேள்வி உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஓகே, அடுத்த கேள்வி பார்ப்போம். 8 times the percentage of P exceeds the percentage of Q by 12 years. After 8 years, 3 times Q's age will be 28 years less than the 8 times P's age at that time. What is the percentage of Q? So, அப்போ P, Q ரெண்டு பேர் இருக்காங்க. P இன் தற்போதைய வயதின் 8 மடங்கு. ஸோ P இன் தற்போதைய வயதின் 8 மடங்கு. ஸோ அப்போ 8 மடங்கு P ஈக்குவல்ஸ் டு 12 ஆண்டுகள் அதிகமாக உள்ளதுன்றாங்க. யாரோட வயதை விட Qவோட தற்போதைய வயது விட. ஸோ அப்போ Q ப்ளஸ் 12. ஓகே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு, ஸோ 8 வருஷத்துக்கு அப்புறம் ஃபியூச்சர் போகிறாங்க. அந்த நேரத்தில் Qவின் வயது 3 மடங்கு, Qவின் வயதின் 3 மடங்கு, அந்த நேரத்தில் PA வயதின் 8 மடங்கை விட 22 ஆண்டுகள் குறைவாக இருக்கும். ஸோ அப்போது 8 வருஷம் கழிச்சு Qவோட வயசு என்ன இருக்கும், Q ப்ளஸ் 8 இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ Q ப்ளஸ் 8ன்றது 8 வருஷம் கழிச்சு Qவோட வயசு. இது வந்து 28 வருஷம் கம்மியாக இருக்குன்றாங்க. யாரோட வயசை கம்பேர் பண்ணும்போது 28 வயசு கம்மினா -28 வரணும். ஸோ யாரோட வயசை கம்பேர் பண்ணும்போது 28 கம்மின்றாங்க. 8 மடங்கு Pயின் ஏஜ் அட் த டைம். 8 மடங்கு Pயின் வயசு அப்போ அட் த டைம்னா 8 மடங்கு Pயோட வயசு அந்த டைமில் என்ன வந்திருக்கும், Pயோட வயசு அந்த டைமில் என்னது உங்களுக்கு P ப்ளஸ் 8, 8 வருஷத்துக்கு அப்புறம் இல்லையா. ஸோ இதுதான் ரெண்டாவது ஈக்குவேஷன். நல்லா புரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் 8 மடங்கு Pயோட வயசு Qவோட வயசை விட 12 வருஷம் ஜாஸ்தியாக இருக்கும். ரெண்டாவது ஈக்குவேஷனில் P ரெண்டு பேரும் 8 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னா, Qவோட வயசு எடுத்துக்கோங்க, அது வந்து Pயோட வயசோட 8 மடங்கு எடுத்துட்டிங்கன்னா அதோட 28 வயசு கம்மியாக இருக்குன்றாங்க, 28 வருஷம் கம்மியாக இருக்குன்றாங்க. ஓகேவா. ஸோ அப்போ ரெண்டு ஈக்குவேஷன் உங்கள் கையில் இருக்குது. ஸோ அப்போ Q ஈக்குவல்ஸ் டு 8 இன்ட்டு P. ஸோ இங்கே ஒரு 8 இருக்குது இல்லையா. ஸோ இந்த 8 ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வரும். ஸோ இங்கே முதல்ல ஒரு 8 இன்ட்டு 8 இருக்குது 64. அதுக்கப்புறம் ஒரு -8 லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துருக்கு. ஸோ -28. ஸோ அப்போ Q ஈக்குவல்ஸ் டு 8P ப்ளஸ் 64 மைனஸ் 8 ப்ளஸ் 64 மைனஸ் 8 வந்து 56. 56லேருந்து ஒரு 28 சப்ட்ராக்ட் பண்ணிங்க. ஸோ 56லேருந்து 28னா 46, 36, 26 ப்ளஸ் 2. ஸோ 26 ப்ளஸ் 2 28. ஸோ இப்போ இங்கே வந்து 8P ஈக்குவல்ஸ் டு Q ப்ளஸ் 12, இங்கே Q ஈக்குவல்ஸ் டு 8P ப்ளஸ் 28. ஸோ அப்போ இந்த 8P இருக்கு இல்லையா, ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த 8Pக்கு பதிலாக இதை இங்கே போட்டிங்க அப்படின்னா Q ஈக்குவல்ஸ் டு
q plus 12 plus 28. ஸோ அப்போ q ஒரே நிமிஷம், q plus 8 இல்லைண்ணா, 8 times the percentage of p exceeds the percentage of q by 12 வந்திருக்கு. ஓகே, percentage தான் 8 times the percentage of p exceeds the percentage of q by 12 years. After 8 years 3 times q's age. ஓகே ஓகே, இங்கே 3 times q's age இருக்கு இல்லையா? ஸோ அப்போ உங்களுக்கு என்ன வரும்? இந்த ஈக்குவேஷன், ரெண்டாவது ஈக்குவேஷனில் ஒரு சின்ன சேஞ்சு, ஏன்னா இங்கே q கேன்சல் ஆயிரும் இல்லையா? ஸோ அப்போ 3 times percentage of q. ஸோ 3 times the age of q. ஸோ அப்போ 3q, இங்கே பாருங்க 3 times 3 மடங்கு q இன் வயது 8 வருஷத்துக்கு அப்புறம். ஸோ அப்போ 3q plus 3824 equals to 8p plus 64 minus 28. ஸோ அப்போ 3q equals to 8p plus 64 minus 24. So plus 64 minus 24 plus 40 plus 40 minus 28 plus 12. ஸோ அப்போ 3q equals to 8p plus 12. ஸோ இப்போ இங்கே 8p இங்கே 8p இருக்கு இல்லையா? ஸோ அப்போ அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 3q equals to 8pக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? q plus 12 plus இன்னொரு 12. ஸோ அப்போ 3q minus q வந்து 2q equals to 24. ஸோ அப்போ q ஓட வேல்யூ என்னது? 24/2 12. இது வந்து q உடைய வயசு பெர்சன்டேஜ். ஸோ அப்போ ஆப்ஷன் நம்பர் 3ல இருக்கு பாருங்க 12. ஸோ அப்போ கொஸ்டினில் ஒரு சின்ன கவனமாக பாருங்க. ஆஃப்டர் 8 years 3 times q ஏஜ்ன்றாங்க. ஸோ அப்போ 3 times q's age ஆஃப்டர் 8 years q plus 8 equals to 28 years less than அப்படின்றாங்க. ஸோ அப்போ -28 years. ஓகே, 28 years கம்மியாக இருக்கும். எதோட 28 years கம்மியாக இருக்கும்? 8 மடங்கு p age. ஸோ 8 times p age at the time. ஓகே, 8 times p age at the timeனா p plus 8 தான் என்னது? 8 வருஷத்துக்கு அப்புறம் p ஓட ஏஜ். ஓகே, அடுத்த கேள்வி. 2 times the percentage of p exceeds the percentage of q by 15 years. After 9 years, twice q's age will be 14 years less than p's twice p's age at the time. What is the percentage of q? ஓகே, அதே கேள்வி தான், சிம்பிள் கேள்வி தான், போன கேள்வி மாதிரி தான். நீங்கள் சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுறதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம வெரிஃபை பண்ணுவோம். ஓகே, அடுத்த கேள்வி பார்ப்போம். இது ஹோம்ஒர்க்காக எடுத்துங்க. ரைட், 4 times the percentage of p exceeds the percentage of q by 46 years. ஸோ அப்போ 4 மடங்கு p உடைய வயசு எக்ஸீட்ஸ்னா அது அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போது q பெர்சன்டேஜ்னது q ப்ளஸ் 46. ஓகே, ஸோ இது வந்து எக்ஸீட்ஸ். ஆஃப்டர் 7 years 7 வருஷத்துக்கு அப்புறம் q's ஏஜ் என்னவா இருக்கும்? ஸோ q ப்ளஸ் 7. ஆஃப்டர் 7 years q's ஏஜ் 3 times will be. ஸோ 3 times q's ஏஜ் வந்து என்ன இருக்கும்? 3 times q ப்ளஸ் 7 இருக்கும். will be equal to 41 years லெஸ்ன்றாங்க. ஸோ அப்போ -41 years. எதுலேருந்து மைனஸ் பண்ணணும்? பின்னாடி வரும். ஸோ தென் 7 times p's age at the time. ஸோ 7 times p's age at the time என்னவா இருக்கும்? p ப்ளஸ் 7 இருக்கும். ஏன்னா ரெண்டு பேருக்கும் ப்ளஸ் 7, ஏன்னா 7 வருஷத்துக்கு அப்புறம் இல்லையா? ஆஃப்டர் 7 years 7 வருடத்துக்கு பிறகு. ஓகேவா? ஸோ இப்போ 7 times p ப்ளஸ் 7 இருக்கும். ஸோ இப்போ நமக்கு 2 ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. ஸோ ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணுவோம். 3q plus 3 into 7 21 equals to 7p plus 49 minus 41. 49 minus 41 உங்களுக்கு 8 வந்துடும். ஸோ அப்போ 3q equals to 7p plus 8 minus 21. ஸோ இங்கே ஒரு plus 8 minus 21. ஸோ அப்போ 3q equals to 7p minus 21 minus 8. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன வரும்? 13. ஓகேவா? ஸோ இப்போ 2 ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு நம்ம கையில். இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன், ரெண்டாவது ஈக்குவேஷன். ஓகே, இப்போ நம்ம இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணோம். இங்கே பாருங்கள் q இருக்குது, இங்கே 3q இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்? 1 into 3 பண்ணிக்கிறேன். 1 into 3 பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? 12p equals to 3q plus 46 into 3 அது 120 138 வரும். ஸோ அப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். எதுக்கு மல்டிப்ளை பண்ணிக்கிறேன்னா அந்த 3q வேல்யூ போடுறதுக்கு தான். இந்த 2ல் இருக்கிறது கொண்டாந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்ல, அதுக்கு தான் அந்த 3 times மல்டிப்ளை பண்ணுறது. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு 12p equals to 3q ஓட வேல்யூ 7p minus 13 plus 138 வந்துடும். ஸோ இதை வச்சு நம்ம q-ஓட வயசை கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ p-யும் கண்டுபிடிக்கலாம், q-யும் கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ இங்கே வந்து 5p equals to 138 minus 13 125. ஸோ அப்போ p-யோட வேல்யூ என்னது? p-யோட வேல்யூ 25. ஸோ இது p is
இதை எடுத்துகிட்டு போயிட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கியூஸ் ஏஜ் கிடைக்கும். ஸோ அப்போ 4 டைம்ஸ் பி வந்து என்னது 100 ஈக்குவல்ஸ் டு கியூ ப்ளஸ் 46. ஸோ அப்போ கியூஸ் ஏஜ் என்னது இதிலிருந்து கியூஸ் ஏஜ் வந்து 100 minus 46 54. ஸோ அப்போ ஆப்ஷன் நம்பர் 3 இது என்னது கியூஸ் பர்சன்டேஜ். ஓகேவா? ஸோ கியூஸ் பர்சன்டேஜ் என்னது 54. ஓகே ஓகே அடுத்த கேள்வி, if 4 times the son's age is added to his father's age, 4 times son's age அவருடைய அப்பாவோட வயசோட ஆட் பண்ண சொல்றாங்க. 4s plus f 4 times the son's age அதோடைய அப்பாவோட வயசு f இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன சொல்றாங்க sum is 100 years கூட்டுத்தொகை 100 வருஷம். 2.5 times father's age. ஸோ அப்போ 2.5 f எடுத்துங்க father's age into 2.5 அதோடைய son's age ஆட் பண்ண சொல்றாங்க. ஸோ அப்போ s ஆட் பண்ணீங்கன்னா இதோட கூட்டுத்தொகை என்ன சொல்றாங்க 97 அப்படின்றாங்க. ஸோ இப்போ ஃபாதர்ஸ் வயசு என்னன்னு கேட்குறாங்க. ஓகே இப்போ இதை வச்சு நம்ம ஃபாதர்ஸ் ஏஜ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ ஃபாதர்ஸ் ஏஜ் கண்டுபிடிக்கலாம்னா ஒன்று என்ன பண்ணலாம், ஒரு வேரியபிளில் சேமாக மாற்றணும். ஒரு வேரியபிளில் சேமாக மாற்றலாம்னா எப்படி மாற்றுறது, இதை வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இல்லையா, இதை வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் 4s ப்ளஸ் 4 into 2.5 4 into 2.5 என்ன வந்துடும் 10f ஈக்குவல்ஸ் டு 4 into 97 400 minus 12. ஸோ இப்போ 400 minus 12 388. ஸோ இது வந்து இந்த ஈக்குவேஷனை இப்படி மாற்றிட்டோம். தென் இந்த ஈக்குவேஷனை இதை சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம், இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ 4s ப்ளஸ் எஃப் ஈக்குவல்ஸ் டு 100. ஓகே ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் 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 வந்துடும். ஸோ அப்போ 4s கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ 9f ஈக்குவல்ஸ் டு 388 minus 100 288. ஸோ அப்போ எஃபோட வேல்யூ 327 218. ஸோ அப்போ எஃபோட வேல்யூ என்னது ஃபாதர்ஸ் ஏஜ் 32 ஃபாதர்ஸோடைய கரண்ட் ஏஜ். ஆப்ஷன் நம்பர் 1 இல்லையா, சிம்பிளான ஈக்குவேஷன். அதை அப்படியே வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அது ஒரு வேரியபிள் கேன்சல் பண்ணிடுறோம், எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேவா ரைட். அடுத்த கேள்வி, the sum of 6 times the percentage of A and B sum of 6 times the percentage of A. So அப்போ 6 times percentage of A and 4 times the percentage of B. So 4 times the percentage of B என்னது 4B. இது எடுத்துட்டிங்கன்னா என்ன சொல்கிறாங்க 156ன்றாங்க. then 2 times the percentage of B. So 2 times the percentage of B exceeds the percentage of A. exceedனா அதிகமாக இருக்குது, exceeds the percentage of A by 30 years. ஸோ அப்போ A plus 30ன்றாங்க. ஓகேவா, வாட் இஸ் த சம் ஆஃப் ஏஜஸ் ஆஃப் A and B 9 years from now. ஓகே ஸோ அப்போ இந்த 4B இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனில் 2B இருக்குது, இந்த ஈக்குவேஷனில் 4B இருக்குது இல்லையா. ஸோ அப்போ நான் இதெல்லாம் மாற்றுறேன் 4ஆக மாற்ற போகிறேன். ஸோ அப்போ இதை 4ஆக மாற்றணும்னா இன்ட்டு 2ஆக மாற்ற மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்போ 2A + 60. ஓகே திரும்ப இதை கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஏவோட வேல்யூ கிடைக்கும். அதாவது 6A + 2A + 60 ஈக்குவல்ஸ் டு 156. ஓகேவா, ஸோ அப்போ டோட்டலாக உங்களுக்கு என்ன வந்துடும் 8A. இந்த 60 அந்த பக்கம் போச்சுன்னா -60. ஸோ அப்போது 6 15 - 6 9. ஸோ அப்போ 8A வந்து 96னா ஏவோட வேல்யூ என்ன வரும் 12. ஸோ அப்போ இது வந்து ஏவோடைய ஏஜ். நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க சம் ஆஃப் ஏஜஸ் கேட்குறாங்க. ஸோ அப்போ பியோடைய வயசும் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ஏவோட வேல்யூ வச்சு பியோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அப்படின்னா 2B இருக்கு இல்லையா, இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2B ஈக்குவல்ஸ் டு ஏ வந்து 12 + 30 42. ஸோ அப்போ பியோட வேல்யூ என்னது 21. ஸோ இது வந்து பியோடைய கரண்ட் ஏஜ். ஓகே இப்போ கரண்ட் ஏஜஸ்லாம் கிடச்சிருச்சு. பட் இவங்க என்ன கேட்குறாங்க 2 பேருக்கும் 9 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ A + 9 என்னவா இருக்கும் 12 + 9 இருக்கும். ஸோ 12 + 9 என்னது 21. அதே மாதிரி B + 9 என்னவா இருக்கும், B + 9 21 + 9 வந்து 30. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, இதுதான் உங்ககிட்ட கேட்குற கேள்வி. ஸோ அப்போ 21 + 30 என்னது 51. இதுதான் வந்து என்னது சம் ஆஃப் தேர் ஏஜஸ் ஆஃப்டர் 9 இயர்ஸ். ஸோ 9 இயர்ஸ்க்கு அப்புறம் 2 பேருக்கு என்ன வயசுன்றது கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். இல்லைனா 2 பேரோட ஏஜ் ஆட் பண்ணிவிட்டு +18 பண்ணிக்கலாம் நீங்கள், டேரெக்டாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. ஓகேவா ரைட். ஓகே அடுத்த லாஸ்ட் கேள்வி, 6 times the present age of Sujata is 6 years more than 3 times the present age of Vanitha. ஓகே வனிதா சுஜாதா 2 பேர் இருக்காங்க. 6 times the present age of Sujata. ஸோ
ஸோ 6 times the present age of Sujata equals to 6 years மோர்ன்றாங்க இல்லையா? ஸோ அப்போ ப்ளஸ் 6 years more தென் 3 times the present age of Vanitha. ஸோ அப்போ 3 times the present age of Vanithaன்றது என்னது 3v. இது வந்து 6 yearsனா 6 times age of Sujata, 3v 3 times age of Vanitha plus 6 exceeds 6 years மோர்ன்றாங்க. ஆஃப்டர் 7 years 7 வருஷத்துக்கு அப்புறம் 4 times age of Vanitha. ஸோ 4 times age of Vanitha, Vanithaவோட ஏஜ் ஆஃப்டர் 7 years என்ன இருக்கும்? v plus 7 இருக்கும். ஓகேவா? 4 times in the age equals to will be 6 years less than 6 times age of Sujataன்றாங்க. ஸோ அப்போ 6 times age of Sujata என்னது ஃபர்ஸ்ட் 6 into s plus 7, ஏன்னா 7 வருஷத்துக்கு அப்புறம். தென் இது வந்து எத்தனை வருஷம் கம்மியாக இருக்குன்றாங்க? 6 years லெஸ்ன்றாங்க. ஸோ அப்போ -6. இப்போ ஏஜ் ஆஃப் வனிதா இஸ் k years மோர் தென் சுஜாதான்றாங்க. ஸோ அப்போ வனிதா ஈக்குவல்ஸ் டு சுஜாதா பிளஸ் கேன்றாங்க. ஸோ அப்போ இதில் வந்து வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் கே தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ வனிதா மூத்தவங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க ஸ்டேட்மெண்ட்டில். இது வந்து சுஜாதாவோட எவ்வளோ வயசு மூத்தவங்க அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதான் அந்த கே. ரைட். இப்போ அதே மாதிரி ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுவோம். 4v plus 4 7 28 equals to 6s plus 6 7 42 minus 6. ஸோ அப்போ 4v equals to 6s, இந்த plus 28 இந்த பக்கம் வருது minus 28. ஸோ plus 42 minus 6 plus 36 plus minus 28 வரும் இல்லையா? ஸோ அப்போ ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்துடும்? ஒரு 8 வந்துடும். ஸோ அப்போ plus 8. ஸோ அப்போ இங்கே 6s இருக்குது, இங்கே 6s இருக்குது இல்லையா? ஸோ அப்போ இதை எடுத்துகிட்டு வந்து இதில் சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 4v ஈக்குவல்ஸ் டு 6s பதிலாக 3v ப்ளஸ் 6 ப்ளஸ் 8. ஸோ அப்போ உங்களுக்கு வியோட வேல்யூ என்னது? வியோட வேல்யூ வியோட வேல்யூ 6 + 8 வந்து 14. ஸோ அப்போ வியோட வேல்யூ கண்டுபிடிச்சிங்க. அதாவது வனிதாவோட ஏஜ் கண்டுபிடிச்சிட்டிங்க. இதை வச்சு சுஜாதாவோட ஏஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ 6 times எஸ், இதை எடுத்துகிட்டு போய் நான் இதில் போடுறேன். 6 times எஸ் சுஜாதாவோட ஏஜ் என்னது? 6 times சுஜாதாஸ் ஏஜ் ஈக்குவல்ஸ் டு 3 times 14 + 6 வரும். ஸோ அப்போ 3 times 14 42, 42 + 6 48. இது வந்து 6 times சுஜாதாஸ் ஏஜ். அப்போ சுஜாதாஸ் ஏஜ் என்ன வரும்? 8 வரும். 48/6. ஸோ அப்போ சுஜாதா வனிதா 2 பேரும் கண்டுபிடிச்சோம் இல்லையா? இப்போ எவ்வளோ வயசு ஜாஸ்தியாக இருக்காங்க? அதாவது 14 ஈக்குவல்ஸ் டு எஸ் ப்ளஸ், அதாவது எஸ்ஸோட வயசு என்னது? 8 + கே. ஸோ அப்போ கே என்னவா இருக்கும்? கேவோட வேல்யூ 6 இருக்கும் இல்லையா? அதனால் 6 + 8 தான் 14. ஸோ அப்போ எத்தனை வயசு ஜாஸ்தியாக இருக்காங்க வனிதா சுஜாதாவோட? 6 வருஷம் ஜாஸ்தியாக இருக்காங்க. ஸோ அப்போ ஆன்சர் என்னது? 6. ஸோ அப்போ எத்தனை வயசு ஜாஸ்தியாக இருக்காங்கன்றதான் கேள்வி. அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம்? சுஜாதா வனிதாவோட வயசு கண்டுபிடிச்சி அதோடைய டிஃப்ரென்ஸ் எடுக்கிறோம். டிஃப்ரென்ஸ் எடுக்கலாம். இல்லை 8 + 6 14 உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ சம் பண்ணும்போதே. ரைட். ஸோ இப்போ இப்படி தான் நம்ம ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறோம். லீனியர் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறோம். இந்த லீனியர் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஷார்ட்கட்ஸ்லையும் சால்வ் பண்ணலாம். ஷார்ட்கட்ஸில் இருக்கிறது எல்லாத்தையும் லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே நம்ம ஷார்ட்கட்ஸ்லாம் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் சால்வ் பண்ணி பார்த்துருப்போம். இங்கே வந்து லீனியர் ஈக்குவேஷன்ஸ் மட்டும் எடுத்து சால்வ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷனே இருந்திருக்காது. எந்த மெத்தட் கேட்டாலும் நீங்கள் எந்த கொஸ்டின் கேட்டாலும் எந்த மெத்தட் அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால தான் வந்து 2 வீடியோவாக பிரித்து இதுவும் அந்த அப்ரோச்சும் உங்களுக்கு தெரியிற மாதிரி, அந்த அப்ரோச்சும் உங்களுக்கு புரியுற மாதிரி ரெண்டுத்தையும் எடுத்திருக்கோம். ஸோ அப்போ 2 வீடியோவும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வில் ரிசால்வ் இட். ஓகே, அன்டில் தென் கீப் லேர்னிங். நெக்ஸ்ட் வீடியோ வரும். அடுத்தடுத்து இந்த சீரியஸில் வீடியோஸ் வரும். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்க சால்வ் பண்ணுறது எப்படி, ஷார்ட்கட்ஸ் எப்படின்றத ஷேர் பண்ணி அவங்களுமே கற்றுக்கிட்டோம். நீங்களுமே அந்த வீடியோ கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட் ரெடி ஆகும். ஸோ அடுத்தடுத்த வீடியோ வரும்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருங்க. தென் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் லேர்னிங் அண்டில் த நெக்ஸ்ட் ஒன். ஓகே, வில் see you in the next one.